2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைவியாக கனிமொழி அவங்களை போட்டீங்கன்னா இது ஆட்சியா டிராமா கம்பெனியா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தினமும் டிராமா நடத்தக்கூடிய டிராமா கம்பெனி. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறார். எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேங்க. நேத்து நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க. எதுக்கு கூட்டத்தை போடுறீங்கன்னா 2026 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நல்லா யோசிச்சு பாருங்க. 2026 தேர்தல் திமுக சார்பா அவங்க மக்கள்கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமா? அதற்கு ஒரு தலைவர் கனிமொழி அவர்கள். நான் கேட்பது 2021 தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி 511 கொடுத்தீங்க. இதுவரை முழுமையாக 51 வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. 2021 தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைவியாக கனிமொழி அவங்களை போட்டீங்கன்னா இது ஆட்சியா டிராமா கம்பெனியா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தினமும் டிராமா நடத்தக்கூடிய டிராமா கம்பெனி. மக்கள் 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. அதுக்குள்ள 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு. அன்பு சொந்தங்களே, உங்களிடம் 3 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ச்சியா சென்னையில் இது சம்பந்தப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 356 ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம். 2000க்கு மேற்பட்ட செவிலியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கடந்த 3 நாட்களாக 1000க்கு மேற்பட்டவங்க கைதாயிருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை மறந்துட்டீங்களா? இல்லை நீங்கள் நடத்துறது டிராமா கம்பெனி நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது 2026க்காக திமுக தேர்தல் வாக்குறுதி குழு எதுக்காக போட்டிருக்கிறீங்க? திமுக தேர்தல் வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம். இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கிடையாது. ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறீங்க. போராட்டம் பண்ண ஆசிரியர்கள் கைது. திமுக தேர்தல் வாக்குறுதி 177. 2013 டெட் பரீட்சையில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணி நியமனம் வாங்குவோம் என்று அவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஐயா, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி 356, 311, 177 இந்த 3 வாக்குறுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடந்த 4 நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தில், எந்த அடிப்படையில் 99% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.